அரசியல், சமூகம், விளையாட்டு என உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை இன்றைய அச்சு ஊடகங்களில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளை குறித்து அலசும் இந்த அச்சு அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்புச் செய்திகளை வழங்குகிறார் நித்யா. நன்றி கார்த்திக் செல்வன். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தல், மோடி சோனியா அனல் பறக்கும் பிரச்சாரம். ISIS மீண்டும் அட்டூழியம், மேலும் ஒரு பிரிட்டானியரின் தலை துண்டிப்பு. மேலும் உயர்கிறது பால் விலை, தனியார் நிறுவனங்கள் முடிவு. தமிழகம் முழுவதும் தனியார் பேருந்துகள் இன்று நிறுத்தம், தொடரும் ஜெயலலிதா விடுதலைக்கான போராட்டங்கள். NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தை தோல்வி. இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் சதி, சொல்கிறார் அந்நாட்டு அதிபர் ராஜபக்சே. சாம்பியன்ஸ் லீக் மீண்டும் நிரூபித்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். தொடர்ந்து அச்சலச நிகழ்ச்சியை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் கார்த்திகை செல்வன் மற்றும் லட்சுமி. கார்த்திக், இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். மோடி, சோனியா ரெண்டு பேரும் மகாராஷ்டிரா, ஹரியானால பிரச்சாரம் பண்ணது. அதாவது எலெக்ஷன் 2014 லோக்சபா போல்ஸ்க்கு அப்புறம் இப்ப நடக்க போற முதல் சட்டமன்ற தேர்தல் இது. இதுல பிஜேபி எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, காங்கிரஸ்க்கு திரும்பவும் மீண்டும் காங்கிரஸ் துளிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறதும் இந்த சட்டமன்ற தேர்தல் மூலமா தெரிய போகுது. இதனால இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு தேர்தல் அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு டெஸ்ட் மாதிரி தான் மத்திய அரசாங்கத்திற்கு. அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு முதல் முறையாக நடக்கின்ற மாநில தேர்தல் இந்த 2 தேர்தல் அப்படிங்கிறது. அதற்கான பிரச்சாரத்துல ஆல்மோஸ்ட் மகாராஷ்டிரா பிரச்சாரத்துல எல்லா பெரிய தலைவர்களும் நேற்றுக்கு களமிறங்கிட்டாங்க. மோடியில ஆரம்பிச்சு இவங்க சோனியா, உத்தவ் தாக்கரே, இது எல்லாருமே இதுல தீவிரமான பிரச்சாரங்கள் இறங்கியிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல் முறையா 3 ஒரு முக்கியமான தேர்தலா இது ஒரு ட்ரையாங்குலர் எலெக்ஷனா இருக்க போகுது. ஏன்னா இதுவரைக்கும் கூட்டணியாக இருந்த 25 ஆண்டு கால கூட்டணி முறிந்து முதல் முறையாக பிஜேபியும் சிவசேனாவும் தனித்தனியா போட்டியிடுறாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ், NCP அப்படி நிக்கிறாங்க. 15 ஆண்டு கால காங்கிரஸ், NCP ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறதா, அல்லது புதிதாக ஆட்சி அமைத்த பாஜக ஆட்சிக்கான, ஏன்னா இங்க பிஜேபியோட அந்த பர்ஃபார்மன்ஸ் மகாராஷ்டிராலையும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. பால் தாக்கரேயோட காலத்திற்கு பிறகான ஒரு தேர்தலாகவும் இது அமையறதுனாலையும் மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உத்தவ் தாக்கரேவும் அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்காரு. இப்போ சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு என்ன மைலேஜ் கிடைக்குதோ அதை பொறுத்துதான் மகாராஷ்டிரால அவங்களுடைய நிலையை அவங்க தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒரு மகாராஷ்டிரா ஒரு முக்கியமான மாநிலமா பார்க்கப்படுது. ஏன்னா மும்பை ஒரு வர்த்தக தலைநகரம் அப்படிங்கிற போது பிஜேபியினுடைய அங்க பிஜேபி இருக்கக்கூடிய நிலைமையை வச்சுதான் டெல்லியிலயும் அவங்களுடைய நிலைமையை தக்க வச்சுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆமா, இந்த பிரச்சாரங்கள்ல முன்வைக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா ஹரியானாலையும் சரி, மகாராஷ்டிராலையும் சரி, ரிலேட்டிவ்லி மகாராஷ்டிரா ஒரு பெரிய மாநிலம், 288 சீட்டுகள் இருக்கிற ஒரு மாநிலம் போது மகாராஷ்டிராவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. பிரச்சாரங்கள்ல குறிப்பா இவங்க முன்வைக்கிற விஷயங்கள்ல காங்கிரஸ் தலைவர் சோனியா சொல்றது இந்த 100 நாட்கள்ல நீங்க கருப்பு பணத்தை மீட்போம்னு சொன்னீங்க, என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எதுவுமே பண்ணலன்னு. அதற்கு பதிலடி கொடுக்கிறது மோடி சொல்றது நாங்க பெட்ரோல் டீசல் விலை குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் பெட்ரோல் விலை குறைப்பு அப்படிங்கிறது சர்வதேச ரீதியில எண்ணெய் வர்த்தக நிறுவனங்களுடைய அந்த எண்ணெயோட விலை குறைவுங்கிறது தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை ஒரு சாதனையாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. பாஜக ஆட்சியினுடைய சோனியா சொல்றதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் உறக்க பேசுறதுனால அது உண்மையாயிர முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாதங்கள்ல அவங்க எல்லாத்தையும் ரொம்ப லவுடராவே எல்லாமே பேசியிருக்காங்களே தவிர சாதனை அப்படின்னாலோ இல்ல செயல்பாடு அப்படின்னாலோ இன்னும் எதுவுமே நடக்கல. எல்லா கவர்மெண்ட்டுக்குமே ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் முதல்ல 6 மாதங்கள் கழித்துதான் ஒரு கவர்மெண்டோடைய செயல்பாடுகளை நம்ம முழுமையா தீர்மானிக்க முடியும். அவங்க என்ன செய்திருக்காங்க செய்யலைங்கிறத சொல்ல முடியும். பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடி, அது குறிப்பாக மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஓரளவாவது செய்திருக்காங்க அப்படின்னா அது
இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் இன்னமும் இருக்கு. ஆனா வந்து ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ் சில விஷயங்களை கொண்டு வராரு. அது எவ்வளவு தூரம் இதுல கிளீன் இந்தியா மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்க சோனியா கேட்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து கவனத்தை எடுக்க வேண்டியது 100 நாட்கள்ல இந்த விஷயங்களை ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணாங்க. பிஜேபி ஆட்சி வந்து 100 நாட்கள்ல இந்த அமைச்சர்களுக்கு ஒரு அதுக்கான திட்டமிடலும் கொடுக்கப்பட்டது. இந்த 100 நாட்கள்ல என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல பெரும்பான்மையான விஷயங்கள் இன்னும் அதுக்கான அதை நோக்கின நகர்தலாக கூட இல்ல. முழுமையா நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எதிர்பார்க்க முடியாதுன்னா கூட அதை நோக்கின ஒரு பயணமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு ஒரு பெரிய ஹைப்ல வந்த ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மோடி அப்படிங்கிற ஒரு மனிதரை முன்னிறுத்தி பெரிய அளவுக்கு நிறுத்தப்பட்டது. அதுதான் உத்தவ் தாக்கரேயும் தன்னோட பிரச்சாரத்துல சொல்றாரு. மகாராஷ்டிரால பிஜேபிக்கு லீடர்ஸே இல்ல, அதனாலதான் அவங்க மோடியை வந்து வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. இங்கேயும் வந்து மகாராஷ்டிரா தேர்தலுக்கும் மோடி தான் தேவையா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுட்டு இன்னொரு விஷயமும் கூட பார்த்தோம்னா மோடியை முன்னிறுத்தி உத்தவ் தாக்கரே மோடிக்காக நாங்க ஓட்டு கேட்டோம் லோக்சபா. அந்த மோடி வேவ் இன்னும் சஸ்டெயின் ஆகுதா இல்ல அப்படியே முடிஞ்சு போச்சா, 2014 லோக்சபா தேர்தலோட முடிஞ்சு போச்சா அப்படிங்கறது இந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல கண்டிப்பா தெரியும். ஆமா, இந்த கேள்வி ஏன் வருதுன்னா சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற்றது. போன மாதத்துல வந்த ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா அது அவ்வளவு ஃபேவரா இல்ல. யூபி மாதிரியான ஒரு பெரிய மாநிலத்துல கிட்டத்தட்ட பெரிய சக்சஸ் பண்ணாங்க. 70 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற்ற ஒரு மாநிலத்துல பை எலெக்ஷன்ஸ்ல சமாஜ்வாதி பார்ட்டிக்கு கிடைச்ச அந்த ஒரு பெரிய சக்சஸ் எல்லாம் வந்து பிஜேபியோடைய எண்ணிக்கை குறைந்தது. அதுல அது குஜராத்ல மட்டும்தான் அவங்களால ரீடைன் பண்ண முடிஞ்சது. அங்கேயும் கூட குறைவான ஒரு இடங்களை தான் போனாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சவாலான தருணமாக தான் பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பா வடக்க உள்ள மாநிலங்கள்ல பிஜேபி ஒவ்வொரு மாநிலத்திலயும் தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன் தமிழ்நாட்டிலேயே தங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணணும், தங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பாக்குறாங்க. இந்த மாநில தேர்தல்கள் அதற்கான ஒரு அடித்தளமாக அமைய போகுதுன்னு ஒரு பாப்புலிஸ்ட் பிரைம் மினிஸ்டராக முன்னிறுத்தப்படுகின்ற மோடிக்கே இது ஒரு முக்கியமான விஷயம் தான். மகாராஷ்டிராங்கிறது அவங்களுடைய பேசிக்கான ஒரு ஹாட்லேண்ட் மாதிரி தான். பிஜேபிக்கு இருக்கிற வட மாநிலங்களில் இருக்கிற செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கூடவே இவங்களுடைய கூட்டணி முறிந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அவங்க வந்து தங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. சர்வதேச ரீதியில அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தியும் இன்னைக்கு பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பா ISIS இயக்கத்தும் வந்து 4வது ஒரு நபரோட தலையை துண்டிச்சிருக்கிறாங்க. பெரிய அதிர்ச்சியை வந்து உலகம் முழுக்க வந்து ஏற்படுத்திருக்கிற ஒரு நிகழ்வாக பாத்தீங்கன்னா கார்த்திக், அவர் வந்து ஒரு தொண்டு நிறுவனத்தினுடைய ஊழியர் அலன் ஹெல்லிங். கிட்டத்தட்ட 9 மாசமா அவர் வந்து பிணை கைதியா வைக்கப்பட்டிருந்தாரு. இப்ப வந்து இது வந்து ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவிரவாத செயல். ISIS பொறுத்த வரைக்கும் பிரிட்டன் ஆகட்டும் இல்ல அமெரிக்காவாகட்டும், ஒபாமாவும் சரி டேவிட் கேமரனும் சரி ஒவ்வொரு கட்டத்திலையும் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர இதை வந்து நிறுத்துறதுக்கான ஒரு இது என்னன்னா குறிப்பா வந்து இப்ப நம்ம ISIS இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு தனி இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அதுக்கான போராட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கிற இந்த பாதைங்கிறது வன்முறை பாதை அப்படிங்கிற விஷயமும் அதை விட தீவிரவாத பாதையாக இருக்குது. வன்முறையை கடந்த ஒரு தீவிரவாதமாகவும் நீங்க வந்து எந்த செஞ்சுரியில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் புரியல. நீங்க தொடர்ச்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க இஸ்லாமிக் ஸ்டேட் கேட்கிற ஒரு இடத்துல அதற்கான இப்போ நிறைய இடங்களை கேட்டிருக்காங்க. சொந்த ஒரு நாடு கேட்கிற கோரிக்கைங்கிறது ஒன்னும் புதியது கிடையாது. இந்த போராட்டங்கள்ல வந்து யூத் எல்லாமும் உள்ள இழுக்கிறது, பேஸ்புக் மூலமா ஒரு கேம்பெயின் நடத்துறது. உதாரணத்துக்கு இங்க தமிழ்நாட்டுல கூட ISIS டிஷர்ட்ஸ் அச்சடிச்சு கொடுத்து அதை எல்லாரும் அணிந்துகிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது இது தீவிரவாதத்துக்கு யங்ஸ்டர்ஸையும் உள்ள இழுக்கிறதுங்கிறது ரொம்ப தவறு. அதுதான் அந்த ஒரு கேப்சரா இருக்கிறது வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல வந்து குளோரிஃபை பண்றாங்க, அதனால இளைஞர்கள் அதுக்குள்ள வர்றாங்கன்றது ஒரு பார்த்து இருந்தாலும் இது எல்லாமே அதாவது நீங்க தீவிரவாத இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே கூட தனி தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கோரிக்கை இருந்தது, தனி ஈழம் கோரிக்கைகள் மற்ற எல்லா இடங்களும் இருக்கு. ஆனால் நீங்க வந்து இப்போ இதுக்கான ஒரு தொண்டு நிறுவன ஊழியர்கள் இதுல சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து ஒரு வார் சோல்ஜர் வந்து இறக்குறதுங்கிறது வந்து அல்லது சண்டையில இறக்குறதுங்கிறது வந்து இயல்பா எடுத்துக்க முடியும். ஆனா நீங்க இதுக்காக தொண்டு நிறுவனங்கள்ல இருந்து வர்றவங்களை பிடிச்சு வச்சு பிணை கைதிகளாக இருக்கிறவங்களுடைய தலையை தொண்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது ஆன்டி அமெரிக்கன் சிம்பத்தி இருக்கிற இந்தியா மாதிரி ஊர்ல கூட இந்த விஷயங்களை வந்து ஏற்க மாட்டாங்க. அதுலயும் இதுல வந்து அலன் ஹெல்லிங்குடைய மனைவி வந்து ரொம்பவே கெஞ்சி இருக்காங்க இந்த இதை வந்து செய்யாதீங்க அப்படின்னா. ஆனா அவங்க ஒரு கட்டத்துல வந்து இதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி நடக்காது. ஈவன் டேவிட் கேமரன் கூட இதை எதிர்பார்க்கல. தீவிரவாதி அந்த வீடியோ காட்சியில வந்து தீவிரவாதிகள் அந்த தலையை துண்டிக்கக்கூடியவர் பக்கத்துல முகமூடி போட்டு நிக்கக்கூடியவர் வந்து ஒபாமாவையும் டேவிட் கேமரோனையும் கண்டம் பண்றார். நீங்க வந்து சிரியாவில வந்து வான்வெளி தாக்குதலை தொடங்கிட்டீங்க, அதனால
ஏதாவது தெரிவிச்சு கண்டனத்தை தெரிவிச்சு தான் நாங்க ஒரு எச்சரிக்கையா தான் அவங்க கொடுத்திருக்காங்க. ரொம்ப கிளியர் கட் மெசேஜ் என்னன்னா, இட்ஸ் a threat to the international communityங்கிறது தான் அவங்க அந்த வீடியோல சொல்ற விஷயம். நீங்க இதை தொடர்ச்சியாக செய்தீங்கன்னா நாங்க அடுத்தடுத்து இது மாதிரி தலை துண்டிப்புகள் தொடரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டுல போகும்போது அவங்களுக்கு வந்து இயல்பா எழுகின்ற ஒரு ஆதரவு கூட கிடைக்காது கட்டாயமா மற்ற நாடுகள்ல. நீங்க வந்து ஒரு தீவிரவாத பாதையை அது தாண்டி இது ஒரு பார்பாரிக் ஒரு இதான் பார்க்க முடியும். ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு விஷயம் தான் ப்ரொஜெக்ட் ஆகும். நீங்க அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் மாறிட்டு தான் இருக்கும். இது ரொம்ப குறிப்பா தமிழ்நாடு மாதிரியான அல்லது இந்தியாவில இருந்து சில நம்ம ஊர்ல இருந்தே சில பேர் வந்து ISISல இணைஞ்சிருக்காங்கிற ஒரு விஷயங்களை பாக்குறோம். பரங்கிப்பேட்டையில இருந்து ஒரு இளைஞர் போயிருக்காரு. அவங்க எல்லாம் இதுல இன்ஸ்பயர் ஆனது இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போனதுதான். ஆக இதுல வந்து ரொம்ப கவனமா வந்து இருக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கிறது. அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இஸ்லாமிக் இதெல்லாம் அவங்க கொடுக்கிற விஷயங்கள் அதெல்லாமும் வந்து தொடர்ச்சியா ஒரு அரசியல் சர்வதேச சமூகத்திற்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய விஷயமாகவும் இதுல வந்து மற்ற நாடுகளும் அதுக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தான் இது உண்டாக்கி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குது. இதனோட தொடர்ச்சியா பார்க்கும்போது இப்ப நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து இதுல வந்து சில ஆதரவான கருத்துக்களும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்த வந்து இங்க இருக்கிற RSS உள்ளிட்ட அமைப்புகள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த கேள்வியும் கூட என்னன்னா இஸ்லாமிய அமைப்புகள் மோகன் பாகவத் பேசும்போது கூட கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ஜிஹாதிக்கான குரல் வந்து உரக்க ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு விதமா ஒரு மதம் சார்ந்த ஒரு கேள்வி எழுப்புறது வந்து அது நியாயமா இல்லையாங்கிறது தெரியாது. அவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஏன் ISIS மூவ்மெண்ட்டை வந்து இங்க இருக்கிற யாரும் வந்து பெருசா எதிர்க்கல அப்படின்னு ஒரு இதை முன்வைக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி கேட்க முடியுமான்னு தெரியல. இந்தியன் முஸ்லிம்ஸ் போய் அப்படி அதுக்கான ஒரு கேள்வி எழுப்புறதும் நியாயமான எனக்கு தெரியல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தீவிரவாதம், இந்தியா அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீவிரவாதம்ங்கிறது கொஞ்சம் குறைவா, அதாவது இல்லைங்கிறத தான் நான் சொல்லுவேன். என்னுடைய கருத்து கேட்டீங்கன்னா இங்க அந்த அளவுக்கு அந்த தீவிரவாத குணம் வந்து இல்ல. ஓகே, தொடர்ச்சியா நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். குறிப்பாக அதிமுக தலைவர் ஜெயலலிதா வழக்கு தொடர்ச்சியாக பல்வேறு விஷயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இந்த வழக்குக்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தது வந்து லிலி தாமஸ்ங்கிற ஒரு வழக்கறிஞருடைய வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் கிடைத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது. அது குறித்த செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இப்போது நம்ம லிலி தாமஸ் பத்தின ஒரு சிறிய தொகுப்பை பார்க்கலாம். இவர் லிலி தாமஸ் தான் இந்த சொத்து குவிப்பு வழக்கு ஆகட்டும், இல்ல ஊழல் செய்த அரசியல்வாதிகளாகட்டும், அவர்களுடைய பதவி பறிபோகுவது அதற்கு அடிப்படை காரணமாக இவருடைய பெட்டிஷன் தான் அமைஞ்சிருந்தது. லிலி தாமஸ் பத்தின ஒரு தொகுப்பை இப்ப பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தண்டனை பெற்றதற்கு அவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் காரணமாக இருக்கலாம். ஆனால் அவர் முதலமைச்சர் பதவியில் நீடிக்க முடியாமல் போனதற்கு கடந்த வருடம் ஜூலை 10ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு ஒன்றுதான் காரணம். லில்லி தாமஸ் என்ற வழக்கறிஞர், தற்போது அவருக்கு வயது 87. கேரளாவைச் சேர்ந்த அந்த பெண்மணி சென்னையில் படித்து பின்னர் உச்சநீதிமன்றத்தில் குறிப்பிடத்தக்க பெண் வழக்கறிஞர்களில் ஒருவராக வலம் வந்தவர். அவர் தாக்கல் செய்த மனு ஒன்றுதான் மிகப்பெரிய அரசியல்வாதிகளை எல்லாம் ஆட்டம் காண வழிவகுத்த அந்த அதிரடி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்க காரணமாக அமைந்தது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 8 உட்பிரிவுகள் 1, 2, 3 படி குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற ஒரு MP அல்லது MLA உடனடியாக தனது பதவியை இழக்க நேரிடும். அதே சட்டப்பிரிவு 8 உட்பிரிவு 4 படி தண்டனை பெற்ற MP அல்லது MLAக்கள் 3 மாதத்திற்குள் மேல்முறையீடு செய்துவிட்டால் பதவியில் நீடிக்கலாம் என கூறுகிறது. அரசியல் சாசனத்தின்படி தண்டனை பெற்ற ஒருவர் 6 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க முடியாது. ஒருவர் தேர்தலில் நிற்கவே தகுதி இல்லை என்ற நிலையில் அவர் மேல்முறையீட்டுக்கு சென்று பதவியில் நீடிப்பது முரண்பாடு அல்லவா? இந்த பிரச்சனையைத்தான் வழக்கறிஞர் லில்லி தாமஸ் எழுப்பினார். மேல்முறையீட்டுக்கு செல்பவர்களை காப்பாற்றும் பிரிவு 8 உட்பிரிவு 4 அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என அறிவிக்க கோரி லோக் பிரஹாரி என்ற அமைப்புடன் இணைந்து உச்சநீதிமன்றத்தில் லில்லி தாமஸ் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு 2013 ஜூலை 10ஆம் தேதி நீதிபதிகள் AK பட்நாயக், SA முகோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரிவு 8 உட்பிரிவு 4 அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என கூறிய நீதிபதிகள்
தண்டனை பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உடனடியாக பதவி இழக்க வழிவகுத்தனர். அந்த தீர்ப்புத்தான் லாலு பிரசாத் யாதவிலிருந்து ஜெயலலிதா வரையில் பதவிகளை இழக்க காரணமாக அமைந்தது. இந்த தீர்ப்பு குற்றப் பின்னணியுடைய அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி அளித்ததை தொடர்ந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக அரசியல் சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி நடந்தது. காங்கிரஸ் அரசு கொண்டுவர முனைந்த அந்த திருத்த மசோதாவை ராகுல் காந்தியே முட்டாள்தனமானது என்று சொல்ல அது அப்படியே திரும்ப பெறப்பட்டுவிட்டது. அதன் பிறகு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி முதலாக பதவி இழந்தவர் காங்கிரஸ் எம்பி ரஷீத் மசூத். ஊழல் வழக்கில் சிக்கி 4 ஆண்டுகள் தண்டனை பெற்ற அவருக்கு பிறகு பதவி இழந்தவர் லாலு பிரசாத் யாதவ். மாட்டுத் தீவன வழக்கில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதால் அவர் பதவியை இழந்தார். திமுக எம்பி செல்வ கணபதி அதிமுகவில் இருந்தபோது சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் சிக்கியிருந்தார். இந்த வழக்கில் 2 ஆண்டுகள் தண்டனை பெற்ற அவரும் தனது பதவியை இழந்தார். வேறு சிலரும் இந்த சட்டத்தின் கீழ் பதவியை பறிகொடுத்திருக்கின்றனர். தற்போது ஜெயலலிதா தனது பதவியை இழந்திருக்கிறார். வழக்கறிஞர்கள்ல விசில் ப்ளோயர் வழக்கறிஞர் தான் சொல்லணும் லிலி தாமஸ். கிட்டத்தட்ட அவங்க அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்தே பொதுநல வழக்குகள் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பழகின ஒரு விஷயமாகவும் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட இந்த வழக்கே கூட 3வது முறையாக 2005 முதல் முறையாக இந்த PIL ஃபைல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதற்கு பிறகு அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு பிறகு 3வது முறையாக ஃபைல் பண்ணும்போது தான் பெரிய லாயர்ஸ்ல ஃபாலினாரிமன் மாதிரியான வழக்கறிஞர்களும் எஸ்என் சுக்லாவும் இவங்களுக்காக அப்பியர் ஆயிருக்காங்க இந்த கேஸ்ல. தொடர்ச்சியா பார்த்த லிலி தாமஸோட நிறைய விஷயங்கள ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனோட வேலிடிட்டி பத்தில ஆரம்பிச்சு ரயில்வே ஊழியர்களுக்கான பிரச்சனைகள் வரைக்கும் நிறைய PILs ஃபைல் பண்ண ஒரு அட்வொகேட். இவங்க காலத்துல பார்த்தோம்னா இங்க சென்னையோட கனெக்டிவிட்டி நிறையவே இருக்கும். அவங்க கோட்டயம் பிறந்ததுனால கூட 1955 மெட்ராஸ் பார்ல ரெஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க போட்ட ஒவ்வொரு PILலயும் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா இது இந்த 2013 கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா, அதாவது இந்தியாவினுடைய ஒரு அரசியல் இதையே மாற்றக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்டாக தான் பார்க்கப்பட்டது. கட்டாயமா நீங்க சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம ADRோட ஒரு ரிப்போர்ட்டோட அசஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு தூரம் இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறது கிரிமினல் வழக்குகள் நிறைய இருக்கிறவங்களுடைய ஒரு களமாக இருக்கு அப்படிங்கிறது. இது அக்கார்டிங் டு தி அஃபிடவிட்ஸ், தேர்தலில் போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளர்களோட அஃபிடவிட்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ஒரு அசஸ்மெண்ட் லாஸ்ட் இயர் கொடுத்திருந்தாங்க. அந்த அசஸ்மெண்ட்ல 30% ஆஃப் பிரசன்ட் MPs and MLAs 2013 இருந்த அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் 30% அந்த இது அவங்க எல்லாமே கிரிமினல் வழக்குகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. பிரசன்டா கிரிமினல் வழக்குகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அதுல 14% பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியல் கிரிமினல்ஸ். அப்போ இந்த தீர்ப்புக்கு பிறகு இத்தனை பேர் பதவி இழக்கிறது அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா ஒரு அலார்மிங்கான சிச்சுவேஷன். இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம பார்க்க முடியும். இனிமே வருகின்ற எலெக்ஷன்ஸ்ல தேர்தல்கள்ல ஓரளவுக்கு இந்த மாதிரி குற்றப்பின்னணி இருக்கிறவர்களுடைய வாய்ப்புகள் கொடுக்கறதுங்கிறது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா இதுல எந்த கட்சியுமே பாகுபாடு இல்லாம அந்த ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது எல்லா கட்சிகளிலுமே 25% இருந்து 30% அளவிற்கு கிரிமினல் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. அதுல சில ஆர்குமெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து வைக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் தரப்புல இருந்து வைக்கிற ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா குற்ற வழக்கு அப்படிங்கறதுல நீங்க எல்லாமே வருது. ஏன்னா நாங்க போராட்டங்கள்ல கலந்துக்கும் போது அதற்காக போடப்படுகின்ற வழக்குகளும் அந்த அடிப்படையில் தான் வருது. பின்னணியில போய் ஆமா, நீங்க ஊழல் வழக்குங்கிறது வேற, குற்ற பின்னணிங்கிறது வேற. ஊழல் வழக்குகள்ல இருக்கிறவங்க நாங்க ஓரளவுக்கு என்டர்டெயின் பண்றது இல்லன்னு சில கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இதுல சீரியஸ் கிரைம் நீங்க சொன்ன மாதிரி இந்த 30% கிட்டத்தட்ட 14% சீரியஸ் கிரைம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் இந்த ADR ரிப்போர்ட் சொல்லுது. அபிடவிட்ட பேஸ் பண்ணி பார்க்கும்போது 14% ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையா தான் நான் பாக்குறேன். இத குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசியல் கட்சிகள் இருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களுடைய கேண்டிடேட்ஸை தேர்வு செய்யும் போது குற்றப்பின்னணி எந்த அளவுக்கு குற்றப்பின்னணி பெரிதா இருக்கு, அவங்கள நீக்கிட்டு வேற ஆளுக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமா, யாரால செயலாற்ற முடியும், மக்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும் அப்படிங்கறத பார்த்து
அரசியல் கட்சிகள் கேண்டிடேட்ஸை தேர்வு பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா இருக்கும். இல்ல நம்ம பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது, சிறையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பப்பு யாதவ் மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து, அப்ப இந்த ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து அதுக்கெல்லாம் ஒரு சாட்டையடையான ஒரு தீர்ப்பு அமைஞ்சது. இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. ஆங்கில பத்திரிகைகளோட தலையங்கங்கள் அல்லது ஓபேட் பேஜ் மாதிரியான இடங்கள்ல வர்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும், இதுவரைக்கும் 6 பேர் வந்து இதனால பதவி இழந்திருக்காங்க அல்லது பதவியை ராஜினாமா பண்ணிருக்காங்க. எந்த இடத்துலயும் இதற்கான இந்த தீர்ப்பினை எதிர்த்த போராட்டங்கள் அப்படின்னு நடக்கல. லாலு பிரசாத் மாதிரி ஒரு மாஸ் லீடர், ரிலேட்டிவ்லி ஜெயலலிதா அளவிற்கு அவர் இருக்காரா இல்லையாங்கிறதுல அவர் அவ்வளவு பாப்புலரா இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு உள்ள போகாம அவரும் ஒரு அரசியல் தலைவர் தான். பீகார்ல வந்து அவருக்கு எதிராக அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டங்களோ இத்தனை கண்டனங்களோ வெளிவந்ததாக தெரியல. இன்னொரு விஷயம் வந்து இது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்ல இது லாலு பிரசாத் யாதவை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டு 17வது நாள் தான் அவர் வந்து பெயில் பெட்டிஷன் மூவ் பண்றாரு. 65வது நாள் தான் அவருக்கு வந்து பெயில் கிடைக்குது. ஆனா இங்க வந்து பெயில் கொடுக்கல அப்படிங்கறதுக்கான எதிரான அந்த போஸ்டர் ஓட்டுறதும் போராட்டங்கள் நடக்கிறதும், அம்மா காவிரிக்காக போராடினாங்க அதனாலதான் அம்மாவை வந்து கர்நாடக மாநிலம் வந்து பழி வாங்குகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனியில இந்த போராட்டம் வந்து வேற ஒரு அதனுடைய தொடர்பாக தான் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் தேவகவுடா மாதிரியானவங்க எல்லாம் சொல்றாங்க, இது வந்து ஈவன் அங்க கர்நாடகால இருக்கிற தமிழ் சங்கங்கள் தான் கூட இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக இது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு தெரிவிக்கிறாங்க. தேவகவுடா வந்து நீங்க வந்து பிரச்சனை இங்க மாத்துங்கன்ற ஒரு இதுல முன்வைக்கிறாரு. ஆனால் இந்த ஜாமீன் வந்து உடனடியாக அணுகலாமா இல்லங்கிறதுலாம் வந்து லாயர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் தான். அது ஒரு தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து உடனடியா நம்ம வந்து இதுக்காக பெயில் பெட்டிஷன் மூவ் பண்றோங்கிறது அந்த லாயரை பொறுத்த ஒரு விஷயம். அது வந்து சரி தவறுங்கிறது நம்ம இப்ப வந்து நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது வந்து லீகல் ரிலீஃப் மட்டும் தான். இந்த போராட்டங்களோ இல்ல போஸ்டர் ஓட்டுறதோ வந்து அவங்களுக்கு இமீடியட்டான ஒரு ரிலீஃப் ரெண்டு விதமா பார்க்கலாம். போராட்டங்கள் நீங்க வந்து சாலிடாரிட்டியை வெளிப்படுத்துறதுக்கான போராட்டங்களை யாரும் குறை சொல்ல போறது இல்ல. நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன், அவங்களுக்கான இந்த தண்டனைங்கிறது எனக்கு மன வருத்தம் கொடுத்திருக்குது அப்படிங்கிறது வேற. அல்ல அவங்க இப்போ அந்த கட்சி தொண்டர்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு உணர்வுகள் இருக்கும், எங்க தலைவி பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்களும் உண்ணாவிரதத்தில் இருக்கோங்கிறது. ஆனால் அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பே தவறு, அநீதியான தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரியான போராட்டங்கள் போறது இருக்குல்ல, அது வந்து நிச்சயமா வந்து ஜனநாயகத்திற்கு ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல என்ன 18 ஆண்டுகள் வந்து கோர்ட்ல நடைபெற்ற ஒரு கேஸ், அதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. எல்லா விதத்திலையும் எதிர்த்தரப்பும் சரி, அவர் ஜெயலலிதாவின் தரப்பும் சரி, எல்லாருமே வந்து அரசாங்க தரப்பும் சரி, எல்லாரும் இதுல அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸை முன் வச்சு ஒரு தெளிவான 18 ஆண்டுகள்ங்கிறது குறைவான நாட்கள் கிடையாது. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு வெளிவந்த தீர்ப்பு தான். தீர்ப்புக்கு கண்டனம் தெரிவிக்கலாம், அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவினருக்கு அதுல ஒரு வருத்தம் இருக்கலாம், அவங்க வந்து அதை தெரிவிக்கலாம். ஆனா வந்து நீதிபதியை வந்து குறை சொல்றதும் இது வந்து தவறான தீர்ப்புன்னு அதுக்கு கலர் கொடுக்கறது பிரச்சனை. நீதிபதிக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் கலர் இல்ல அப்புறம் வந்து பார்டர், இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள கொண்டு வராங்க அரசியல் ரீதியா. அது சரியா இருக்காது ஜனநாயகத்துல. இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கும் போராட்டங்கள் தொடருது. 7வது நாளாக இதுக்கான போராட்டங்களை நடத்துறாங்க. அந்த போராட்டத்திலையும் கவனத்துக்குரியதாக இன்னைக்கு இருக்கிற தனியார் பேருந்துகள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. தனியார் பேருந்துகள் அந்த அசோசியேஷன்ல இருந்து நாங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து பேருந்து நிறுத்தம் செய்கிறோம், இன்னைக்கு வந்து எங்க பேருந்துகள் இயங்காது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவையும் கூட நீங்க வந்து தனியார் பேருந்து அமைப்புகளுக்கு நிச்சயமா உண்ணாவிரதம் இருக்கிறதோ அல்லது தங்களோட சாலிடாரிட்டியை காமிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. நீங்க போய் உண்ணாவிரதம் இருங்க, அதுக்காக ஒட்டுமொத்த மக்களையும் வந்து பாதிக்க நிர்வாகத்தையே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு கொண்டு வர மாதிரியாக தான் இருக்கு. மக்களுக்காக தான் ஒரு அரசாங்கம் இருக்க முடியுமே தவிர மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகளை தடுப்பதாகத்தான். இதுல ரொம்ப குறிப்பா இந்த டேட்டை மாத்தணும்னு சொல்லி ஜெயலலிதா தரப்புல இருந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது கூட அந்த பாதுகாப்பு கருதி பரப்பனாங்க அக்ரஹார பிரச்சனைக்கு மாத்தணும்னு சொல்லும் போது கூட அவங்க குறிப்பிட்டதுல முல்லை பெரியார் விஷயத்தையும் இல்ல எல்டிடி விஷயத்தையும் தான் மென்ஷன் பண்ணாங்க. காவேரி பிரச்சனைனால சென்சிட்டிவ்னு எந்த இடத்துலயும் சொல்லல. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து சில பேர் அதுக்கான முயற்சிகள் அந்த மாதிரி ஒரு கலரையும் கொடுக்க வர்றாங்க. அது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, பண்டிகை காலத்துல இந்த மாதிரி திடீர்னு பேருந்துகளை நிறுத்துறது ஒட்டுமொத்தமா இது வந்து பொதுமக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஆதரவாக ஒரு வேண்டிய ஒரு விஷயத்தையே கூட எதிர்ப்பாக போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அதை முதல்ல வந்து அவங்களே விரும்புறாங்களான்னு தெரியாது. அவங்க இன்னைக்கு சிறையில யாரையுமே சந்திக்க விருப்பம் இல்லைன்ற ஒரு நிலையில இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகள் என்ன, அவங்களுடைய முடிவுகள் என்னன்னே தெரியாம அவர்களை கவர்வதற்காக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அவங்கள வந்து மக்கள் முதல்வர் அப்படின்னு தான் அதிமுகவினர் சொல்றாங்க. மக்கள் முதல்வர்ங்கிற போது மக்களுக்கான சேவைகளை
கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை செய்யாதீங்க, இது மக்களுக்கு எதிராக போகுது அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த செய்திகளை பார்ப்போம். இன்றைய மற்றொரு அதிர்ச்சிகரமான செய்தி, சாதாரண பொதுமக்களுக்கும் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தனியார் நிறுவனங்கள் பால் விலையை உயர்த்துவதாக முடிவு செய்திருக்கிறார்கள். லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்துவதாக முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த பெரும்பாலும் 80% பால் விற்பனைங்கிறது தனியார் கிட்ட தான் இன்னைக்கும் இருக்குது. ஆவின் பால் ஒரு 20% தான் இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தேவை அதிகம், கிட்டத்தட்ட 1.5 கோடி லிட்டர் ஒரு நாளோட தேவை இருக்குது. அதுல 80% இவங்க தான் கொண்டு போறாங்க. இதுக்கு நிறைய காரண காரியங்களை சொல்லிட்டு இருக்காங்க. தனியார் நிறுவனங்கள் எங்களுக்கு கட்டுப்படியாகாத விலை இருக்குது, கொள்முதல் விலையை நாங்க உயர்த்தி கொடுக்கிறோம், இப்படி எல்லாம் பல விஷயங்களை சொல்றாங்க. இதுல பெரும்பாலும் இதை நிர்ணயிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 4 நிறுவனங்கள் தான் இதை இந்த விலை விஷயங்கள்ல நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க தான் இதுல அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. பாலிசி மேக்கிங்ல அரசாங்கம் பால் விலையை பொறுத்த வரைக்கும் பாலிசி மேக்கிங்ல அரசாங்கத்தினுடைய ஃபிளாஸ் நிறைய இருக்கு. இந்த ஃபிளாஸை கரெக்ட் பண்ணா மட்டும்தான், அதாவது அரசாங்க தரப்புல இருந்து சப்ளையும் அதிகமாகணும், ரெண்டாவது சப்சிடைஸ் ரேட்ல கொடுக்க முடியுமாங்கிறது பார்க்கணும். ஏன்னா 2011க்கு பிறகு கிட்டத்தட்ட 4 முறை பால் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல 2011 எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவங்களுடைய கேம்பெயின்ல சொன்ன ஒரு விஷயம், பிரைஸ் ரைஸ் நான் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவேன்னாங்க. ஆனா தொடர்ந்து விலையேற்றங்களை மட்டுமே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2011க்கு அப்புறம் இந்த விலையேற்றம் ஒரு கட்டத்துல அட்லீஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்தாதான் சரியா இருக்கும். இந்த பால் விலை உயர்வுங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துல எல்லா இடத்துலயும் போய் நிற்கும். டீயோட விலை உயர்த்துறது வரைக்கும் இருக்கும். ஒரு சாதாரணமா நிறைய உழைப்பாளிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டீயை குடிச்சிட்டு அன்னைக்கு நாளை ஓட்டுறவங்க நிறைய இருப்பாங்க. இனிமே டீ கடையில போய் நின்று ஒரு ஜாலியா ஒரு சாட் பண்ணிட்டு டீயை குடிக்கிறதுங்கிறது பட்ஜெட் போடணும் போல இருக்கு. போற நிலைமை பார்த்தோம்னா டீக்குன்னு ஒரு பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு இதுக்குதான் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல ஆவினோட இந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி நம்ம இது இப்போ அமுல் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தோ அந்த அளவுக்கு இதுல கொண்டு வர முடியும் அப்படிங்கறது தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறோம். ஆனாலும் இந்த பிரைவேட் நிறுவனங்களை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஆவின் எவ்வளவு தூரம் நல்லா செயல்பட முடியுமோ. இப்ப கொள்முதல் இங்க இருந்து தான் கொள்முதல் பண்றாங்க. நம்ம பால் உற்பத்தியாளர்கள்ட்ட தான் தனியாருக்கும் கொள்முதல் போயிட்டு இருக்கு. அப்ப பால் உற்பத்தியாளர்கள் ஏன் தனியாரை நோக்கி போறாங்க? இங்க ஆவினுக்கு கொடுக்கறதோ இல்ல ஆவின்ல இருந்து வர ஒரு கட்டத்துல இப்ப ஆவின் பால் மேல இன்னொரு விஷயத்தையும் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்ப சமீபத்துல வைத்தியநாதன் சிபிசிஐடியால கைது செய்யப்பட்டது, அந்த என்கொயரி நடக்கிற விஷயங்களும் அதிமுகவுடைய வைத்தியநாதன் அந்த பால் கொள்முதல்ல இருந்த அந்த ஸ்கேம் இந்த விலை நிர்ணயத்தில் ஏதாவது ஒரு முக்கிய காரணம் சொல்ல முடியாது. ஆனா ஆவின் பால் மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்குல்ல. நீங்க நிறைய பீடியாட்ரிஷியன் நான் பாத்துருக்கேன். இங்க தாய்ப்பாலுக்கு பதிலா வேற என்ன கொடுக்கலாம்னா ஆவினா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆவினா அப்படின்னு அலறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்காங்க. அதையெல்லாம் கடந்து லாங் டேர்ம்ல ஆவின் நிறுவனத்தை தூக்கி நிறுத்துறது தான் இதுக்கான ஒரு சரியானதா இருக்கும். ஆவின் இந்த விலையேற்றத்துல பங்கெடுக்கல. ஆனால் சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆவின் பால் விலையை உயர்த்துவது குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக எலக்ட்ரிசிட்டியோட பத்தியும் பேசப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த இம்ப்ளிமெண்டேஷனும் வரலாமோ அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. ஏற்கனவே கரண்ட் பில்ஸ் இன்னைக்கு நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கிற ஒரு இதா இருக்குது. இப்ப அந்த உயர்வும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு இந்த பால் விலை உயர்வோட சேர்த்து அதுவும் ஏற்கனவே பேசப்பட்டது. அமைச்சரவையில அதுவும் பேசப்பட்ட ஒரு விஷயம். சமீபத்தில் அதாவது 27ஆம் தேதிக்கு முன்னால 2 நாள் முன்னால் நடைபெற்ற கேபினெட் மீட்டிங்ல இது ரெண்டும் தான் முக்கியமா டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்களா சொல்லப்பட்டது. ஒன்னு பால் விலை உயர்வு, இன்னொன்னு பவர் டாரிஃபை. டிஎன்ஆர்சி ஏற்கனவே அதை ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க, ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்கனாலே நிச்சயமா அது அடுத்த கட்டமாக இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருங்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை தான் அது. இதற்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, டான்ஜெட்கோ அதாவது டிஎன்இபியினுடைய டான்ஜெட்கோ மிகப்பெரிய ஒரு சர்க்கரை, அதாவது மிகப்பெரிய லாஸ சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. விலையேற்றம் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வாக அமைய முடியும் அப்படின்னு அரசாங்கம் நினைப்பதாக சொல்லப்படுது. இந்த விஷயத்தை விலையேற்றத்தினால மட்டுமே ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அப்படி இருக்காது.
அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம அடுத்ததாக பார்த்தோம்னா என்எல்சி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது. என்எல்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த தோல்வி இது அடிக்கடி இந்த தற்காலிக ஊழியர்களை நிரந்தரமாக்குறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள்ல வெற்றிகரமாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக என்எல்சி இருக்கிறது. என்எல்சியோட பங்குகளை விற்பதற்கு மத்திய அரசாங்கம் முன்வந்த போது அதை வந்து எதிர்த்து கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது தமிழக அரசு. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த பங்குகளை நானே எடுத்துக்கிறேங்கிற ஒரு நல்ல முன்னுதாரணங்களோட போனாங்க. அதுல வந்து காப்பாற்றப்பட்ட அந்த விஷயங்கிறது ஏன் வந்து இந்த என்எல்சி ஊழியர்கள் நிரந்தரமாக்கணுங்கிற கோரிக்கையை வச்சுட்டே இருக்கிறாங்கன்னா, அதுல பெரும்பாலானவர்கள் இந்த தற்காலிக ஊழியர்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து என்எல்சி நிறுவனத்திற்கு நிலங்களை கொடுத்த அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நிலங்களை கொடுத்திருக்காங்க, வீடுகளை ஒப்படைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது, எங்களுக்கு வந்து என்னோட காம்பன்சேஷனா எங்களுக்கு வேலையை வந்து நிரந்தரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு பொருளாதார சூழல் மாறி இருக்கிற சூழல்ல கார்ப்பரேட் செக்டர் வந்த நிலைமையில யாரையுமே வந்து நிரந்தர ஊழியர்களை வந்து குறைக்கிற ஒரு சூழலை தான் அடுத்தடுத்து வருகின்ற அரசாங்கங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. தற்காலிக பணியாளர்களாகவே வச்சுக்கிறது அல்லது அதுதான் வந்து அவங்களுக்கான கிராஜுவிட்டி, பிஎஃப் மற்ற விஷயங்களை தவிர்த்து அவங்கள இப்ப வந்து மினிமமா வந்து ஊழியர்களுக்கான பிரச்சனைகளை பேசுறது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் வந்து இப்ப இந்த என்எல்சி ஸ்ட்ரைக்கு அப்புறம் வந்து நமக்கான பவர் சப்ளை வந்து குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ரெண்டாவது திரும்பவும் மீண்டும் பவர் கட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இப்ப அடிபட ஆரம்பிச்சிருக்கு. மீண்டும் சென்னையில வந்து 1 மணி நேரம் பவர் கட் அமல்படுத்த ஏற்கனவே வந்து இப்ப நீங்க ஹெச்டி இதுக்கு லைன்ஸ்க்கான இண்டஸ்ட்ரீஸ்க்கான நிறுவனங்களுக்கான பவர் வந்து இப்ப 15% கட் பண்றது அப்படிங்கிற ஒரு நிலைமை எடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள் அதுக்கு ஏற்கனவே அவங்களுக்கான உத்தரவுகள் போயிருச்சு. கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்லாம் வந்து அதுல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த என்எல்சி ஊழியர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீண்டு கொண்டே போறது அப்படிங்கிறதும் அந்த நிறுவனத்துக்கான ஒரு வெற்றிகரமான ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது மாறும். அதன் தொடர்ச்சியா நம்ம வந்து இன்றைக்கு இந்த வாரத்துல சில இடம்பெற்றிருக்கின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட்ஸ் எல்லாம் பத்தி பார்க்கலாம். டிஜிட்டல் மீடியால நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால வந்து இன்னைக்கு மக்கள் வந்து சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் அலசுறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா தவிர்த்து இளைஞர் பட்டாளம் இல்லைன்னு சொல்ல முடியும். இளைஞர்கள் இல்ல, அரசியல் தலைவர்களும் கூட இன்னைக்கு பிரதமரே கூட டிஜிட்டல் மீடியாவை ப்ரமோட் பண்றது அவருடைய கருத்துக்கள் ட்வீட் மூலமாகவும் பேஸ்புக் மூலமாகவும் தான் கொடுத்துட்டு இருக்காரு. சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் ரீச் ஆகுதுன்னு சொல்ல முடியும். அதுல வந்து சில குறிப்பான சில விஷயங்களை ட்வீட்ஸ் நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். சில இதுல பாத்தீங்கன்னா இந்த இப்ப ரீசெண்டா இந்த கேலி சித்திரமாக அமைந்திருக்கிறது ஒரு ட்வீட். ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து கிளீன் இந்தியா பத்தின ஒரு ட்வீட். இதுல வந்து எதுக்காக ப்ரூம்ஸும் மாப்ஸும் எடுத்துட்டு போகணும், பேசாம பெல் பாட்டம் பேண்ட்ஸ் பழைய மாதிரி நம்ம 80களுக்கு போய் பெல் பாட்டம் பேண்ட்ஸ் போட ஆரம்பிச்சோம்னா நம்மளே கிளீன் பண்ணிடலாமே அப்படிங்கிற இந்த கேள்வி ரொம்ப அருமையா வரையப்பட்டது. அது மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஜெயலலிதா தொடர்பான வழக்குல தொடர்ச்சியா வந்து திமுக மௌனம் காத்து வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது வெளிப்படையாக திமுக தரப்பிலிருந்து எந்த விதமான கருத்து முன்வைக்கப்படல. ஆனால் திமுகவினுடைய பொருளாளராக இருக்கிற ஸ்டாலின் வந்து இமீடியட்டா அந்த தீர்ப்புக்கு பிறகு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அந்த ட்வீட்ல வந்து இந்த this verdict shows that however high we may be அவங்களுடைய அந்த கட்சியோட நிலைப்பாட்டை சொல்றாரு. The law is above us. எல்லாரை விடவும் சட்டம் தான் பெரிது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் முன் வச்சிருக்கிறாரு. இது வந்து இந்த லா வந்து தன்னுடைய கடமையை செய்திருக்கு, இந்த சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிற ஒரு ட்வீட் வந்து அவர் பதிவு செய்தார். இதுதான் அபிஷியலா திமுக தரப்புல இருந்து வைக்கப்பட்ட முதல் ரியாக்ஷன் ஆக்சுவலா. ஆனா இவருடைய இந்த ட்வீட்டுக்கு வந்து நிறைய கண்டனங்களும் நிறைய கேள்விகளும் வந்தது. அப்ப வந்து உங்களுக்கும் இது வந்து இதே மாதிரி ஒரு சாட்டையடி தீர்ப்பு திமுகவுக்கும் காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பதில்கள் நிறையவே வந்தது. ஏற்கனவே திமுகவும் நிறைய வழக்குகளை சந்திச்சதுதான். அப்பவும் வந்து அவங்க இந்த மாதிரி இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மாதிரி அடுத்த ஒரு ட்வீட் வந்து நிறைய இந்த அதிமுக இருந்து வந்து இருக்கிற பேனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதிமுக தரப்புல இருந்து வைக்கிற அந்த தலைவி அவங்க ஜெயலலிதாவுடைய விடுதலைக்காக வைக்கின்ற இந்த பேனர்ஸ்ல மதுரையில ஒரு பேனர் போட்டிருக்காங்க சமீபத்துல. அது கூட ட்விட்டர்ல இருந்தது. அது காவிரிய எடுத்துக்கோங்க, அம்மாவை கொடுத்துருங்க, ஒரு குழந்தை அழுகிற மாதிரி அம்மா வந்துருங்க, அம்மாவா அப்படிங்கிற அந்த இன்னொரு இதே மாதிரி ஒரு ட்வீட்டும் இதே இந்த போஸ்டர் அடிச்சவரே தான் அதையும் பண்ணியிருந்தாரு. நீங்க வந்து அம்மா வந்து கர்நாடகாவிலே இருந்தாங்கன்னா நீங்க உடனடியா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தமிழக முதல்வர், கர்நாடகாவிலேயே நீங்க வச்சிட்டீங்கன்னா அவங்க கர்நாடக முதல்வர், அதனால உடனடியா கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனர். அதுவும் நிறைய ட்வீட்ஸ் நிறைய பேரால டிஜிட்டல் மீடியால ரீட்வீட் ஆன ஒரு விஷயமாக இருந்தது.
இருந்தது, பகிரப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருந்தது. அது மாதிரி அதுக்கு அடுத்ததா வந்து இதுல வந்து தீவிரமான சில விஷயங்களும் பேசப்பட்ட விஷயம். சமீபத்துல ஜேசுதாஸோட அந்த சர்ச்சைக்குரிய அந்த கருத்துக்கு பிறகு ஜாவேத் அக்தர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டும் சுவாரஸ்யமான ஒரு ட்வீட் தான். அவர் என்ன சொல்றாரு, I have always believed that vocal cords and neurons are independent of each other. Mr. Yesudas has confirmed it beyond any doubt அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ட்வீட்டாகவும் அதுவும் நிறைய பகிரப்பட்ட ஒரு ட்வீட்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மோகன் பகவத்தோட உரை வந்து தூர்தர்ஷனுடைய ஒரு ட்வீட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா அவர் ஒரு நல்ல கருத்தையும் வெளியிட்டு இருந்தாரு. Heads of religious organizations, Hindu, Muslim, Christian, must not be patronized by state TV. They are free to run their private channels. அரசாங்க டிவிங்கிறது வந்து எந்த மத தலைவர்களையும் வந்து ப்ரோமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்வீட், ரொம்ப டைம்லியான ஒரு ட்வீட்டா அது இருந்துச்சு. அந்த உடனடி ரியாக்ஷன் ஒரு இதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்ல முடியும், ஒரு ஹிஸ்டாரியன் இருந்து வந்த உடனடி ரியாக்ஷன் அது. அதுக்கப்புறம் ரொம்ப நேற்றைய சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இளைஞர்களை ரொம்ப கவர்ந்த இந்த கிரிக்கெட்டுக்கான சாம்பியன்ஸ் லீக்ல சிஎஸ்கே வெற்றி பெற்ற பிறகு சிஎஸ்கேல ரெய்னாவோட பர்ஃபார்மன்ஸ் குறித்தும் நிறைய ட்வீட்ஸ் நேற்று ட்ரெண்டிங்ல இருந்தது. வந்து சிஎஸ்கேவோட இந்த ட்வீட் வந்து ட்ரெண்டிங்ல இருந்தது. அதுல வந்து தயா அழகிரி தொடர்ச்சியா நிறைய விஷயங்களை அவர் ட்வீட் பண்ணிட்டு இருப்பாரு. சில நேரங்களில் திடீர்னு வந்து அதிர்ச்சிக்கூடிய ஒரு சில ட்வீட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அரசியல் ரீதியான ட்வீட்ஸ் எல்லாம் வந்து போன வாரத்துல பார்த்தது பாத்தீங்கன்னா, இது சொத்து குவிப்பு வழக்கா இருந்தாலும் 2G வழக்கா இருந்தாலும் இதுல வந்து சட்டம் தான் பெறுது அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஒரு ஆச்சரியமான ட்வீட். நேற்றுக்கு ரெய்னாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஒரு ட்வீட்டும் அவர் போட்டிருந்தாரு. பொதுவாகவே தயாநிதி அழகிரி ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவாவே பார்க்கப்படுறாரு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ட்வீட் பாத்தீங்கன்னா தோட்டான ஒருத்தரோட ட்வீட், 34 சீட்டு ஜெயித்த மம்தா கோட்டையான உங்களுக்கே எம்பிட்டுனா 37 சீட்டு ஜெயிச்ச அம்மா கோட்டையான எங்களுக்கு எம்பிட்டு இருக்கும் சிஎஸ்கேடா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்வீட். அதை கொண்டாடுற அந்த சிஎஸ்கேயோட வெற்றியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் அந்த போட்டியையும் அரசியலையும் சம்பந்தப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அரசியல் இருந்து விளையாட்டு வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலா ரொம்ப சீரியஸாவும் அதே நேரத்தில் விளையாட்டாவும் இன்னைக்கு வந்து பேஸ்புக்கும் ட்விட்டரும் தான் நிறைய விஷயங்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. எந்தவித அவங்களுக்கான கட்டுப்பாடுகள் இல்லாம தங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ங்கிறது முழுமையா அங்கதான் கொட்டி கிடக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸப்ட் ஃபார் 66A இப்போ வந்திருக்கிற சமீபத்திய திட்டத்தை தவிர இது வந்து கடந்த வாரங்களில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த செய்திகள். இன்றைய செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் சர்வதேச சதி. அதாவது ராஜபக்சா என்ன சொல்றாருன்னா, இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் சதி செய்வதாக ரோம் நகர்ல ஒரு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசியிருக்காரு. ரோம்ல இருக்கிற இலங்கை சிட்டிசன்ஸ்க்கு இடையில அவர் பேசுற ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, இந்த செய்திங்கிறது வந்து பிரதானமா இல்லைனாலும் குறிப்பா நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம எடுக்க வேண்டியது. இலங்கையில நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் பத்தின செய்திகள் வந்து ஏற்கனவே நிறைய வெளியாயிருச்சு. ஆனா அந்த LLRC அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளேயே அவங்க இன்னும் போகல. அவங்க 13th amendment 13+ வரைக்கும் பேசினார் ராஜபக்சா. ஆனா இன்னைக்கு எதுவுமே நடக்கல. நார்த்தன் ப்ரொவின்சியல் கவுன்சில் புது சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான எக்கனாமிக்கல் சப்போர்ட்டும் இல்ல, பவர்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்தவித மாற்றங்களும் அங்க இல்ல. இன்னும் இவர் வந்து ஜெனீவால வந்து இப்ப அந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்த பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட மற்ற நாடுகள் ரெசல்யூஷனை தான் இவர் வந்து இந்த மாதிரி குறிப்பிடுறாரு. பேரை குறிப்பிடாம இது வந்து இலங்கைக்கு எதிரான சதியாக இவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு. இலங்கை அரசாங்கத்திற்கான சதி அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னன்னா திசை திருப்பறதுக்கான ஒரு விஷயமா தான் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா இலங்கையில நடந்த மனித உரிமை மீறல்களும் அதை தொடர்ந்து நடக்கின்ற இலங்கை அரசாங்கம் ஒரு துளி அளவுக்கு கூட அதிகார பகிர்தலுக்கு நான் முன்வர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையோட இருக்காரு. அவர் எதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரோ அதையெல்லாம் வந்து அதுல ஒரு பகுதியை கூட அவர் வந்து கீப் அப் பண்றது இல்லைங்கிறது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. இந்தியாவும் கூட அதுல ஒரு சீரியஸான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அங்க இருக்கிற தமிழ் நேஷனல் அலையன்ஸோட லீடர்ஸ் வந்து பிரதமரை சந்தித்த போது கேட்ட கோரிக்கையும் கூட. ஏன்னா அவர் வந்து 13+ அதுக்கு மேலான விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுக்கிறேன். 13th amendmentோட பேசிக் இதுவே வந்து இன்னுமே இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ராஜபக்சாவினுடைய குடும்பம் தான் இலங்கையை வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 பேர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 70 பேர் அரசாங்கத்துல அந்த நிர்வாகத்துல இருக்காங்க. ஒவ்வொரு துறையும் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும்போது அவங்கள மீறி ராஜபக்சா குடும்பத்தை மீறி
இலங்கையினுடைய எந்த பகுதியிலுமே எதுவுமே நடைபெறவில்லை. அதனால இவர் சொல்ற இந்த குற்றச்சாட்டுகளை யாரும் தீவிரமா எடுத்துக்க மாட்டாங்க, சீரியஸா எடுத்துக்க போறதில்லை. இது ஒரு திசை திருப்பலாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து வரும் வாரங்களில் முக்கியமான என்ன நிகழ்வுகள் இடம்பெறுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம்னா, வர்ற 7ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களுக்கான பெயில் பெட்டிஷன் ஹியரிங் இருக்குது. ரொம்ப குறிப்பா இந்த வாரத்தில் பெரிதா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த கட்சியினருக்கு மட்டுமல்ல, தேசம் முழுக்க இதுல என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும், இவங்க உயர்நீதிமன்றத்திலேயே இதற்கு ஒரு தீர்வு கிடைத்து விடுமா, இல்ல இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். ஏற்கனவே ஸ்பெஷல் பிபி பவானி சிங் நான் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, பெயில் பெட்டிஷன் அப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் இப்ப விடுமுறை கால நீதிமன்றம் முடிந்து ரெகுலர் பெஞ்ச் இதை ஹியர் பண்ண போறாங்க. அப்போ இதுல ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளவு நாள் போகும், உடனடியாக இப்ப பெயில் அட்மிட் அப்படின்னாலே ஸ்டே தான் வரும். ஸ்டே கொடுக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு உயர்நீதிமன்றம் வந்தாதான் பெயில் அட்மிட் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி அங்கேயே முடிவு கிடைக்குதா அல்லது இவங்க தரப்புல உச்சநீதிமன்றத்துல போய் கேஸ ஹியரிங் எக்ஸ்பெடிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது போக இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, அக்டோபர் 10ஆம் தேதி இஸ்ரோனுடைய சேட்டலைட் லான்ச். இப்ப நம்ம மங்கள்யானோட சக்சஸை தொடர்ந்து நேவிகேஷன் சேட்டலைட் லான்ச் அக்டோபர் 10ஆம் தேதி நடக்க போகுது. இதுவும் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன், இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக தான் இது இருக்க போகுது. சர்வதேச அளவுல இந்தியாவும் சேட்டலைட் நாடுகளோட சேர்ந்து இப்ப யுஎஸ், ரஷ்யா, சைனா, ஜப்பான்ல எல்லாம் இந்த மாதிரி நேவிகேஷனுக்கான ஒரு சேட்டலைட்ஸ் இருக்கு. அதோட சேர்ந்து இந்தியாவுடைய இந்த 7 சீரீஸ்ல இது ஒரு 3rd அட்டெம்ப்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா கனடியன் சேட்டலைட்டும் கூட அவங்க இஸ்ரோ தான் பயன்படுத்த போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்ட்ரிக்ஸோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்காங்க. 11ஆம் தேதி இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்ட் டே ரொம்ப முக்கியமான ஒரு தினங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. 11ஆம் தேதி அது சர்வதேச பெண் குழந்தைகளுக்கான ஒரு தினமாக அன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், 2013 வெளியான ஒரு ரிப்போர்ட் கிட்டத்தட்ட இந்தியாவில மட்டும் கிட்டத்தட்ட 48,000 பெண் குழந்தைகள் மட்டும் செக்ஷுவல் அபியூஸ்க்கு ரேப் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் செக்ஷுவல் அபியூஸ்க்கு ஆளாயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்க அந்த ரிப்போர்ட். இந்த மாதிரியான தினங்கள்ல இதெல்லாம் நம்ம இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு போவதற்கான ஒரு பிரச்சாரமாகவும் இது அமையும்னு எதிர்பார்க்கலாம். கடந்த வார நிகழ்வுகள், வரும் வாரத்தில் என்ன நடக்க போகிற முக்கியமான நிகழ்வுகள் என பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு அலசணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.